Hello everyone, welcome back to our channel Beauty Talk with me TSK. ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேக்கப் ஸ்கின் கேர் ருட்டீன்ஸ் நம்ம பண்றதுல வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கே தெரியாம வந்து பண்றோம் அப்படிங்கறது நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம். சில பேருக்கு தெரியும் பட் ஸ்ட்ரைக் ஆகிருக்காது, இல்லைன்னா சில பேருக்கு தெரிஞ்சும் லேசினஸ்னால ஃபாலோ பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நமக்கே தெரியாம ஆர்எல்ஸ் நம்ம ஜஸ்ட் லைக் தட் விடுற பாயிண்ட்ஸ்னால நமக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அது நடக்குதுங்கிறதோட மிஸ்டேக்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு 10 மிஸ்டேக்ஸ் வந்து நான் எதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது நம்மளோட ஸ்கின் கேர்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மேக்கப் போட்டுட்டு அதை ரிமூவ் பண்ணாம அப்படியே தூங்க போயிடுறது. ஸோ நம்ம எல்லாருமே சொல்லலாம், நான் அவ்வளோ டயர்டா இருந்துச்சு, எனக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணலாம் டைம் இல்லை, பிளஸ் ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா அப்படியே படுத்துறேன். ஓகே, பட் எல்லாமே இருக்கும் தான். ஆனாலுமே நம்ம அந்த மாதிரி மேக்கப்போட நம்ம ஸ்கின்னை அப்படியே விட்டு தூங்கிட்டோம்னா என்ன அதுக்கு ஆகும் அப்படிங்கறது நம்ம யாருமே பெருசா யோசிக்க மாட்டோம். ஸோ அது நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷார்ட்டாவே சொல்றேன். இன்கேஸ் நீங்க வந்து உங்களோட மேக்கப் போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் என்ன ஆகும்னா டேமேஜ் ஆகும். நீங்க என்னதான் நான் வந்து ரொம்ப பிராண்டடான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், நான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த மேக்கப் வச்சுதான் போட்டேன் அப்படின்னு நீங்க என்னதான் சொன்னாலுமே சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே மேக்கப் இஸ் அ கெமிக்கல் ப்ராடக்ட். ஸோ அதனால நீங்க அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டை ஒரு ஃபியூ ஹார்ஸ் போடுறதுனால பெருசா ஆகாதது. நான் ஒரு நைட் ஃபுல்லா போட்டுட்டு இருந்தா ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலாவே நம்மளோட ஸ்கின் வந்து ஸ்லீப்பிங் டைம்னு ஒன்று இருக்கும். நம்ம நார்மலா தூங்குறதை விட தூங்கும் போது நம்மளோட ஸ்கின்னுமே வந்து அதோட டைம் வந்து எடுத்துக்கும் தூங்குறதுக்கு, ரெஸ்டிங்க்கு. அந்த டைம்லயும் நீங்க வந்து அந்த ஸ்கின்னை வந்து நீங்க ஃப்ரீயா விடாம அது மேல ஏதோ ஒரு லேயர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது இன்னும் குயிக்கா வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிடும். இது ஓகே, இப்போ நீங்க வந்து தூங்கினா மட்டும்தான் அப்படி சொல்றீங்க, பட் நான் ஒரு 24 ஹவர்ஸ் ஃபுல்லாவே மேக்கப் போட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவுமே தப்பு தான். பட் உங்களுக்கு அது போட்டுட்டு இருக்கிறது ஜாப்னா மட்டும்தான் வந்து நீங்க 24/7 நீங்க மேக்கப்போட இருக்க போறீங்க. உங்களுக்கு அது வேலை இல்லை அப்படின்னா கண்டிப்பா யாருமே வந்து டெய்லி எழுந்த உடனே மேக்கப் போட்டுட்டு திருப்பி தூங்குற வரைக்கும் யாருமே மேக்கப் போட போறது கிடையாது, until it's your profession. சோ நீங்க ப்ரொஃபஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்னென்ன ஸ்கின் டைப், நீங்க என்ன ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணும்ன்றதுலாம் தெரியும். பட் ஜென்ரலா இந்த ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பா நீங்க அவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா மேக்கப்போட தூங்க மாட்டீங்க. பட் நான் இதை சொல்றது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்ல யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, டே டு டே லைஃப்ல இல்ல இப்பதான் மேக்கப் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாங்க, ஆர்எல்ஸ் கொஞ்ச நாளா மேக்கப்பிங் ஃபீல்டுல இருந்திருப்பாங்க, பட் பெருசா ஸ்கின்னை பத்தி யோசிக்காதவங்க, அவங்களுக்குலாம் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றதுக்காக இந்த ஸ்கின்ல மேக்கப்போட தூங்கணும்னா கண்டிப்பா அது பெரிய மிஸ்டேக். அண்ட் உங்களோட ஸ்கின்னை அது ட்வைஸ் ஆர் த்ரைஸ் த டைம் டேமேஜ் ஆக இன்னுமே வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். செகண்ட் பாயிண்ட், நம்ம ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நானும் ஸ்கின் கேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பையுமே வந்து எவ்வளவு மினிட் அது பண்ணணும் இல்ல வந்து எவ்வளவு நேரம் பண்ணணும்னு தெரியாம ஓவரா நம்ம வந்து பண்ணிடுவோம். லைக் அதுல வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் என்னன்னா ஸ்க்ரப். ஸோ நம்ம ஜென்ரலாவே ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்றது எதுக்கு அப்படின்னா நம்மளோட டெட் ஸ்கின்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான். அதே ஸ்க்ரப்பை நீங்க ரெகுலர் பேசிஸ்ல எடுக்கிறீங்க இல்ல ஃப்ரீக்வெண்டா எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். பிகாஸ் டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஸ்கின் டெக்ஸ்டரையும் வந்து அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஓவர் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணவே கூடாது. ஸோ எக்ஸ்ஃபோலியேஷன் நான் எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டையும் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன கேப்ல யூஸ் பண்ணணுங்கிறதும் தனியா உங்களுக்கு ஒரு டீடைலிங் வீடியோ நான் உங்களுக்கு பண்றேன். தேர்ட் பாயிண்ட், எல்லாருமே வந்து ஜென்ரலி இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். பட் ஆனா நான் வீட்டுல தான் இருக்கேன், நான் ஏன் சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. வீட்டுல இருந்து வெளியில போறப்ப மட்டும் சன்ஸ்கிரீன் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க வெளியில போறீங்க கான்ஷியஸா சன்ஸ்கிரீன் போடுறது எல்லாமே ஃபைன். பட் வீட்டுல நம்ம இருக்கும் போதும் சரி, போன் யூஸ் பண்ணுவோம், சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம், லேப்டாப் யூஸ் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா கூட நம்ம வீட்டுல இருக்க லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறோம் அப்படின்னும் போது நம்மளோட ஸ்கின் கண்டிப்பா டேமேஜ் தான் ஆகும். ஈவன் டிவி பாக்குறது கூட உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் தான் ஆகும். ஸோ வீட்டில் இருக்கும் போதும் சன்ஸ்கிரீன் வந்து ஸ்கிப் பண்ணாம இருக்கிறது ஒரு மேஜர் ஸ்கின்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இன்கேஸ் யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறவங்க நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், இப்பவே என் ஸ்கின் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்க ஜஸ்ட் ஒரு 1 month சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற சேஞ்சஸை நீங்க விசிபிளா பார்க்கலாம்.
ஃபோர்த் பாயிண்ட், ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராக்டிசிங்ல மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம அம்மாலாம் இந்த விஷயத்த பண்ணவே மாட்டாங்க, நம்ம தான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். என்னன்னா ஃபேஸ் வாஷ் அடிக்கடிக்கு பண்றதுங்கிறது. நம்ம அம்மாலாம் ஒன்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு வரும்போது பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸுக்கு ஸ்பெஷலா கேர் பண்ணி, எங்க வீட்டுலாம் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஜென்ரலா எல்லாரோட அம்மாவும் அது பண்றதை ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இப்போ இருக்கிற மதர்ஸ், யங் மதர்ஸ் இல்லைன்னா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் வந்து ஃபேஸ் வாஷோட பெனிஃபிட்ஸ், ஃபேஸ் வாஷ்னா என்ன அப்படிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுலயே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சோப் யூஸ் பண்றாங்களோ அதே சோப் யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணுவாங்க. பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஸ்கின் கேர் ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க சோப் வச்சு உங்களோட ஃபேஸை வாஷ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பா ஃபேஸ் வாஷ்ல தான் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா சோப்ல இருக்கிற pH வேல்யூ வேற, ஃபேஸ் வாஷ்ல இருக்க pH வேல்யூ வேற. ஒரு ஃபேஸ் வாஷ்னா ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அது என்ன சொல்றது, ஸ்பெஷலி உங்களோட ஃபேஸ்க்காக அவங்க ரெடி பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நீங்க ஃபேஸ் வாஷ் பண்றது இட்ஸ் அ வெரி குட் திங். அதுலயுமே நீங்க ஃபேஸ் வாஷ் வச்சு பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ நீங்க இது வரைக்கும் சோப் வச்சு பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி சூட் ஆகுற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷும் வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் ரெண்டுத்தோட pH வேல்யூமே வேற. சோப்பை கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களோட ஸ்கின் வந்து நல்லா உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இது ஸ்கின் கேருக்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலாவே நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு சம்பந்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தண்ணி குடிக்கிறத வந்து ரொம்பவே அவாய்ட் பண்றீங்க இல்ல கம்மியா குடிக்கிறீங்க அப்படின்னா ரீசன்ஸ் என்னவா இருக்கணும், நம்மளால ஃப்ரீக்வெண்டா வாஷ்ரூம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மேஜர் ரீசன். இன்னொன்னு ஜென்ரலாவே உங்களுக்கு பழக்கம் இருக்காதுங்கிறது தான். பட் இந்த மாதிரி நீங்க கொஞ்ச நாள் பழகிருச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். கிட்டத்தட்ட எப்படி ஆகும்னா உங்களோட ஸ்கின் வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே ட்ரை ஆகிறது உங்களுக்கு விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க தண்ணியே குடிக்காம ரொம்ப நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிச்சு உங்களோட பாடியை ஹைட்ரேட் பண்ணி வச்சிருக்காலே உங்க ஸ்கின் நல்லாவே இருக்கும். இது ஸ்கின்க்கு மட்டும் கிடையாது, ஹேருக்குமே வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் நம்மளோட பாடிக்குமே வாட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க தண்ணியே குடிக்காம ஸ்கின் ட்ரையா இருக்குன்னு சொல்லிட்டு ஹைட்ரேட்டிங் பிரைமர் இல்ல ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர், ஹைட்ரேட்டிங் டோனர் எல்லாம் வாங்கி எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணி யூஸே கிடையாது. நீங்க அதுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற வாட்டர், ஆக்சுவலி இப்போ ஃப்ரீ கிடையாது, பட் நம்ம எல்லாருமே ஈஸியா அவைலபிள் ஆகிற வாட்டர் நிறைய இன்டேக் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்கின் நல்லாவே. சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ நிறைய நம்ம சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்னால நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்றோம். எப்படின்னா ஓகே இது வந்து சீப்பா கிடைக்குது, இது நிறைய ஆஃபர்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்றோம். பட் அதுல வந்து சீரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சீரம் போடுறது வந்து அது யூஸே கிடையாது. ஸோ நீங்க சீரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிளீஸ் என்ஷூர் தட் உங்களோட ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுதா, உங்களுக்கு அது நீடடா. இப்போ ஆக்னி சீரம் அண்ட் வந்து சில பல ஆல்பா ஆல்பிட்டன் ஆர் நயாசினமைட் இல்லைனா ஹைரலானிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய சீரம்ஸ் மார்க்கெட்ஸ்ல இருக்கு, விட்டமின் சி, சாலிசிலிக் ஆசிட். பட் உங்களோட ஸ்கின்னுக்கு என்ன தேவை? இப்போ உங்களோட ஸ்கின் நல்லா நார்மல் ஸ்கின், அதாவது கிளியரா இருக்கு, பெருசா டீஹைட்ரேட்டிங்கா இல்ல, ஹெல்தியான ஸ்கின், பட் சீரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட சீரம் யூஸ் பண்ணாம சம்பந்தமே இல்லாம ஒரு ஆக்னி சீரமோ இல்ல வந்து சாலிசிலிக் ஆசிட் சீரம் ஆர் அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத சீரம் யூஸ் பண்றது வந்து அதுவுமே ஒரு மிஸ்டேக்கா தான் இந்த ஸ்கின் கேர்ல ஒர்க் ஆகும். எப்படின்னா சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த நீங்களா ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் போட்டு ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும். சீரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்களோட ஸ்கின் டைப்பை செக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்ற ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அவ்வளோலாம் என்னால முடியாது அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப்பை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கு வந்து கூகுள்லயே சொல்லிடும் என்னென்ன ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி சீரம்ஸ் யூஸ் பண்ணணும்ட்டு. நீங்க அந்த கைட் வச்சு கூட ஈஸியா உங்களோட சீரம்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மேக்கப் போட்டுட்டு கிளென்ஸ் பண்ணும்போது சும்மா சோப்பை வச்சு கிளென்ஸ் பண்ணாம டபுள் கிளென்ஸ் பண்ணணும். அப்பதான் ப்ராப்பரா உங்களோட ஸ்கின்ல இருந்து மேக்கப் ரிமூவ் ஆகும். ஸோ டபுள் கிளென்ஸ் பண்றதுலாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்குமே தனி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பட் ஜென்ரலி நம்ம மேக்கப் போடுறாங்க இல்ல வந்து மேக்கப் நாலேஜே இல்லாதவங்க ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு தான் போடுறாங்கன்னா கூட ரிமூவல் ப்ராசஸ் தெரிஞ்சு கேட்டு நீங்க வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க சும்மா ஒரு சோப் போட்டா எல்லா மேக்கப்பும் வந்துட போகுது அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. டபுள்
கிளென்சிங்னால மட்டும்தான் உங்களுக்கு மேக்கப் ரிமூவ் ஆகும். இல்ல அப்படின்னா நீங்க இன்னொரு 4-5 வாட்டி சோப் போட்டு ரிமூவ் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆகும். பட் ப்ராப்பரா என்ஷூர் பண்ணிக்கோங்க நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜென்ரலா எல்லார் வீட்லயும் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஒரு 5 to 10 years பேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டவல் தான் ஃபுல் ஃபேமிலியுமே யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா அந்த டவலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷான டவல்ஸா இருக்கும். ஸோ ஸ்கின் கேர், அதாவது இந்த டீனேஜ் அப்படிங்கிற ஒரு பீரியட் நம்ம வந்துட்டாலே நம்ம எதுவுமே பண்ணலனாலுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஸ்கின்க்கு வரும். பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன், டீஹைட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி. அதுலயுமே நீங்க இருந்துட்டு ஒரு ஹார்ஷான டவல் யூஸ் பண்ணி ஃபேஸை வைப் பண்றதா இருக்கட்டும், இல்ல எல்லாரும் யூஸ் பண்ற டவல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க. இந்த கேஸ் வந்து இப்ப ஆக்னி ஸ்கின் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு டவல் யூஸ் பண்ணி அதே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் யூஸ் பண்றாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு கூட அந்த பாக்டீரியா வந்து டிரான்ஸ்பர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணனா, ஒரு சாஃப்டான ஒரு டவல் வாங்கி ஃபேஸுக்கு மட்டும், நீங்க பாடிக்கு கூட தனி டவல் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லல, நீங்க ஃபேஸ்க்கு. பட் ஜென்ரலி ஃபார் இண்டிவிஜுவல் ஒரு டவல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹைஜீன் நான் சொல்வேன். பட் இல்ல எனக்கு எங்க வீட்டுலாம் அப்படி கிடையாதுப்பா அப்படின்னீங்கன்னா கூட ஃபேஸுக்கு ஒரு சாஃப்டான ஒரு நல்ல குவாலிட்டியான டவல் வாங்கி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க வைப் பண்ணிட்டு அதை அப்படியே காய போட்டுருங்க. ஒரு 2 days ஒன்ஸோ இல்ல 3 days ஒன்ஸோ அதை வாஷ் பண்ணி ரியூஸ் பண்றது பெஸ்ட் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா நீங்க வாஷ் பண்ணும்போது இஃப் இன்கேஸ் நீங்க ஆக்னி பர்சனா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் அப்படின்னா உங்களோட பாக்டீரியா அடுத்தவங்களுக்கு பரவிடும். இல்ல அப்படின்னா கூட உங்களுக்கே கூட நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது உங்களோட பிம்பிள்ஸை ட்ரிகல் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கிளீன் டவல் அண்ட் முடிஞ்சா டெய்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிடுங்க. முடியாத பட்சத்துக்கு 2 days ஒன்ஸ் ஆச்சு வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்க ஃபேஸ்க்கு கேர் கொடுக்குறீங்களோ சேம் அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் த கேர் உங்களோட நெக்கும் நீடட். வை? பிகாஸ் ஃபேஸ் ஒரு கலர், நெக் ஒரு கலர் இருந்தா கண்டிப்பா அது நல்லாவே இருக்காது. அதனால நீங்க உங்க ஃபேஸுக்கு என்னெல்லாம் அப்ளை பண்றீங்களோ, என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ ஈக்குவலி உங்களோட நெக்கும் டிசர்வ்ஸ் தட். ஸோ அதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் மறந்துருவோம், ஃபேஸ்க்கு மட்டும் நல்லா ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க் அது இதுன்னு போட்டுருவோம். பட் நெக்கை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட நெக் ஒரு டோன்லயும் ஃபேஸ் ஒரு டோன்லயும் இருக்கும். நிறைய பேர் என்னோட பிரைட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா கிளியரா இருக்கும், இல்ல அப்படின்னா நல்லா பிரைட்டா வச்சிருப்பாங்க. பட் நெக் வந்து ஆப்போசிட்டா இருக்கும், ரொம்ப பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும், ரொம்ப பேச்சஸ் இருக்கும். ஸோ அது என்ன ரீசன்னா ஃபேஸ் மட்டும் நல்லா கேர் பண்ணிப்பாங்க, உங்களோட நெக் ஏரியாவை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், பிக்மெண்டேஷன் வரும், கழுத்து சுத்தி கருப்பா இருக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கு அங்கங்க பேச்சஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்க வந்து ஸ்கின் கேர் பண்ணும்போது உங்களோட நெக்கை இக்னோர் பண்றதுனால வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்கின் கேர் பண்றீங்கன்னா என்ன ஆனாலும் சரி நெக்கு மறந்துடாதீங்க. ஃபைனல் பாயிண்ட், இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல பிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா அது டிஃபால்ட்டா எல்லாருக்குமே அது தோணும்னா போயிட்டு அந்த பிம்பிள கைய வைக்கிறது, இல்லைன்னா சும்மா அதை தொட்டு பார்த்துட்டே இருக்கிறது பெருசாயிடுச்சா, இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இச்சிங்கா இருக்கும், எல்லாமே நடக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிம்பிளை பாப் அப் பண்றது அண்ட் சும்மா ஃப்ரீக்வெண்டா அதை தொட்டுட்டே இருக்கிறத வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் நான் நிறைய அதை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணி நிறைய, இந்த சைடு எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும், இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா நீங்க மேபி விசிபிளா உங்களுக்கு வீடியோல தெரியும் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். அது ரீசன் என்னன்னா நான் இப்படி பண்றது, எங்க வந்திருக்குன்னு கையை வச்சு சும்மா பாத்துட்டே இருக்கிறதுனால மட்டும்தான் வருது. சோ அதனால இப்போ நான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல கையை வைக்கிறதையே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டேன். சோ அதனால கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு. இன்னும் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் நான் வந்து அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா அது எல்லாமே வந்து நான் ஃபிகர் அவுட் பண்ணிடுவேன். சோ நான் பண்ண இந்த மிஸ்டேக் நீங்க யாருமே பண்ணாதீங்க. உங்களுக்கு புதுசா பிம்பிள் வந்தாலும் சரி, இல்ல பிம்பிள் ஸ்கின் உங்களுக்கு பழகிடுச்சுனாலும் சரி, சும்மா நம்ம ஃபேஸ்ல கையை வைக்கிறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபிகர் அவுட் பண்ண ஒரு ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ். ஸோ இனிமே நிறைய இருக்கு. அது இன்கேஸ் நான் வந்து அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஞாபகம் வந்த எல்லா மிஸ்டேக்ஸுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஐ திங்க் டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் வேற ஏதாச்சும் எனக்கு மிஸ்டேக்ஸ் ஞாபகம் வந்தனாலும் நான் இன்னொரு வீடியோ அதுக்காக பண்றேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்களும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமே அதை பண்ணாதீங்க. அண்ட் இப்பதான் நிறைய பேர் உங்களோட வீட்டுல யாராவது டீனேஜ் அப்படி தொடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீ பண்ணவே பண்ணாதேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தான் நம்மளோட சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுங்க.